வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். நம்புவீங்களான்னு பாருங்க. தியானம் மாதிரி நாம பண்ற சில பழக்கங்கள் நம்ம மூளையோட அமைப்பையே அதோட வயரிங்கையே மாத்த முடியும்னு சொன்னா, ம் இது ஏதோ சும்மா மனசுக்கு சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான். உங்க எண்ணங்கள் வெறும் காத்துல பறந்து போற விஷயங்கள் இல்ல. அப்படியா? ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும் உங்க மூளைக்குள்ள சின்ன சின்ன பாதைகளை உருவாக்குது. இந்த ஆதாரங்களோட நோக்கம், அந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூளைய எப்படி மகிழ்ச்சி, அமைதி, அன்புங்கிற திசையில திருப்பலான்னு பார்க்கறது தான். சரி. அப்போ இந்த ஆழமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். முதல்ல இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டி? ஆமா, கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை ஒரு களிமண் மாதிரி. அது நிலையானதில்ல, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம அனுபவங்கள், நம்ம எண்ணங்கள் எல்லாமே மூளையோட வடிவத்தை மாத்துதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா. நரம்பியல்ல ஒரு பிரபலமான வாக்கியம் உண்டு. ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதேதான். நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கும்போது அது சம்பந்தப்பட்ட மூளை செல்கள் எல்லாம் ஒண்ணா வேலை செய்யுது. அப்படி வேலை செய்ய செய்ய அவற்றுக்கு இடையிலான இணைப்பு ரொம்ப வலுவாயிடும். இது ஒரு காட்டுக்குள்ள புதுசா ஒரு பாதை உருவாக்குற மாதிரி. ம் முதல்ல போகும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா தினமும் அதே வழியா நடந்தா கொஞ்ச நாள்ல அது ஒரு தெளிவான சாலையாவே மாறிடும் இல்லையா? அருமையான உவமை. அதுதான் நடக்குது. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லணும்னா, லண்டன் டாக்ஸி ஓட்டுநர்கள் மேல செஞ்ச ஒரு ஆய்வு ரொம்ப பிரபலம். ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊரோட ஆயிரக்கணக்கான தெருக்களையும் சந்துகளையும் அவங்க மனப்பாடமா வச்சிருக்கணும். ஆமா, அதுவே ஒரு பெரிய திறமை தான். அந்த ஆய்வின் முடிவுல என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க மூளையில நினைவாற்றலுக்கு பொறுப்பான ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதி மத்தவங்களோட பெருசா இருந்திருக்கு. அப்படியா? ஆமா, அவங்க தினமும் மனரீதியா ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சதால அவங்களோட மூளையோட கட்டமைப்பே உண்மையிலே மாறியிருக்கு. இதே விளைவுதான் தியானம் செய்யும் போது நடக்குது. ஒரு நிமிஷம். அப்போ நான் ஒரு விஷயத்த பற்றி கவலைப்படும் ஒவ்வொரு முறையும் என் மூளையில் கவலைப்படுவதற்கான பாதைய இன்னும் பலப்படுத்துறேன்னு சொல்றீங்களா? இது இது கொஞ்சம் பயமா இருக்கே. நீங்க கேட்டதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. ஆமாம், அதுதான் நடக்குது. ஐயோ. இதனால தான் நம்ம மனசு பெரும்பாலும் எதிர்மறையான விஷயங்களே பிடிச்சு தொங்குது. நல்ல விஷயங்களை ஈஸியா மறந்துடுது. ஏன் அப்படி? இது நியாயமாவே இல்லையே. இதுக்கு பின்னாடி பல மில்லியன் வருட பரிணாம வளர்ச்சி இருக்கு. நம்ம மூதாதையர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ அவங்களுக்கு உயிர் வாழ்றது தான் முதல் நோக்கம். சரி. அப்போ ஆபத்துகளை, அதாவது ஸ்டிக்ஸ தவிர்க்கிறது, நல்ல விஷயங்களை, கேரட்ஸ தேடுறத விட ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஒரு புலிய பார்த்து தப்பிக்கிறது ஒரு இனிப்பான பழத்தை பறிக்கிறத விட முக்கியம் இல்லையா? ஆமா, உயிர் இருந்தா தானே அடுத்த வேளை பழத்தை பத்தி யோசிக்க முடியும். அதேதான். இதனால நம்ம மூளை எதிர்மறை அனுபவங்களை வெல்க்ரோ மாதிரி டக்குன்னு புடிச்சுக்கும்படியும். வெல்க்ரோ. ஆமா. ஆனா நேர்மறை அனுபவங்களை டெஃப்லான் மாதிரி வழுக்கி விட்டுடும்படியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கெட்ட அனுபவம் போதும், அது மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஆனா 100 நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம சாதாரணமா கடந்து போயிடுவோம். இதுக்கு பேரு தான் நெகட்டிவிட்டி பயஸ். கரெக்ட். நெகட்டிவிட்டி பயஸ். அப்போ இந்த எதிர்மறை சார்பு தான் நம்மளோட பெரும்பாலான மனப்போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமா? இது ஆரம்பம்தான். புத்தரோட போதனைகள்ல இதுக்கு ஒரு அழகான உவமை இருக்கு. வாழ்க்கையில வலிங்கிறது தவிர்க்க முடியாதது. அது நம்ம மேல எய்யப்படுற முதல் அம்பு மாதிரி. முதல் அம்பு. ஆமா. ஒரு காயம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, இதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நாம அதோட நிறுத்துறது இல்லையே. அந்த முதல் அம்பு விழுந்ததும் நாமளே நம்மள இன்னும் அதிகமா காயப்படுத்திக்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த முதல் அம்புக்கு பிறகு நாம நம்ம மேலே கோபம், வருத்தம், சுய பச்சாதாபம், பயம்னு 2வது, 3வது, 4வது அம்புகளை எழுதிக்கிறோம். ஓ. இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, எல்லாம் என் தலைவிதி, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே 2ஆம் அம்புகள் தான். இது கேட்கவே கொஞ்சம் பாரமா இருக்கு. நாமே நமக்கு இவ்ளோ துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. உண்மைதான். ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கு. முதல் அம்ப நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த 2ஆம் அம்புகள் முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையிலையா? ஆமா, நம்ம எதிர்வினைகள் தான் இந்த 2ஆம் அம்புகள். தியானமோ மனப்பயிற்சிகளும் இந்த 2ஆம் அம்பு தெரிஞ்சிருந்து அதை நம்ம மேலேயே எய்யாம இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரி. அப்போ இதுக்கான தீர்வு என்ன?
நம்ம மூளையில இருக்கிற இந்த எதிர்மறை வெல்க்ரோவை எடுத்துட்டு நேர்மறை விஷயங்களுக்கு வெல்க்ரோ போட முடியுமா? இதுக்கான நடைமுறை வழிகள் என்ன? நிச்சயமா முடியும். முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு கருவி நல்லதை உள்வாங்குதல். டேக்கிங் இன் த குட். நல்லதை உள்வாங்குதல். இது அந்த நெகட்டிவிட்டி பயாஸை சரி செய்யறதுக்கான நேரடி வழி. ரொம்ப எளிமையான பயிற்சி தான். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல அனுபவம் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு நண்பர் உங்களை பாராட்டலாம், நீங்க குடிக்கிற காஃபி ரொம்ப சுவையா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான பூவை பார்க்கலாம். சாதாரணமா நாம இதையெல்லாம் ஒரு நொடியில கடந்து போயிடுவோம். ஆனா இந்த பயிற்சிப்படி அந்த நேரத்துல ஒரு 15 இருந்து 30 வினாடி நிறுத்தி அந்த நல்ல உணர்வை முழுசா அனுபவிக்கணும். அதாவது அந்த நொடிய சும்மா கடந்து போகாம அதுல கொஞ்சம் ஊறணும், அப்படித்தானே? அதேதான். அந்த சந்தோஷம் உங்க உடம்புல எப்படி பரவுதுன்னு கவனிங்க. ஒரு இதமான உணர்வு நெஞ்சில பரவலாம், இல்ல முகத்துல ஒரு சின்ன புன்னகை வரலாம். புரியுது. அந்த அனுபவத்தை, அந்த உணர்வை உங்க நினைவுக்குள்ள ஆழமா பதிய வைங்க. இப்படி செய்யும்போது அந்த நேர்மறையான அனுபவத்துக்கான நரம்பு பாதை உங்க மூளையில வலுவாகுது. ஓ, அப்போ நாம அந்த நல்ல பாதைக்கு வலு சேர்க்கிறோம். ஆமா, இது உங்க மனசுல இருக்கிற களைகளை பிடுங்கிட்டு அழகான பூச்செடிகளை நடுற மாதிரி. இந்த நல்லதை உள்வாங்குதல் பயிற்சியே ஒரு விதத்தில் நம் மீது நாம் காட்டும் அன்பு போல தெரிகிறது. ஆனால் நம்மில் பலர் நல்ல விஷயங்களை உள்வாங்குவதை விட நம்மை நாமே திட்டிக் கொள்வதில் தான் அதிக நேரம் செலவிடுகிறோம். ஆமா, சுய விமர்சனம். அதை எப்படி எதிர்கொள்வது? ஆதாரங்கள்ல சுய கருணை, அதாவது செல்ஃப் கம்பேஷன் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. முதல்ல சுய கருணைங்கிறது சுய பச்சாதாபம் இல்ல. ஐயோ பாவனா அப்படின்னு நம்ம மேலேயே இறக்கப்படுறது இல்ல. அப்போ அது என்ன? உங்க நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார், ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ஒரு உதவாக்குற அப்படின்னு திட்டுவீங்களா? இல்ல பரவாயில்ல, எல்லாரும் தவறு செய்வாங்க, இதுல இருந்து மீண்டு வரலாம்னு ஆறுதல் சொல்வீங்களா? நிச்சயமா ஆறுதல் தான் சொல்வேன். அதுல என்ன சந்தேகம்? அந்த ஆறுதலையும் அன்பையும் புரிதலையும் உங்களுக்கே நீங்களே கொடுக்கறது தான் சுயக்கருணை. நாம தவறு செய்யும்போது நம்மள நாமே கடுமையா விமர்சிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட நண்பனா இருந்து ஆதரவு கொடுக்கறது. இது மனரீதியா ஆறுதல் தரும்னு புரியுது. ஆனா இது நரம்பியல் அளவுல எப்படி வேலை செய்யுது? நீங்க உங்களுக்குள்ளேயே நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது என் துன்பங்கள் நீங்கட்டும்னு சொல்லிக் கொள்ளும்போது அது மூளையோட பயமையமான அமிக்டலாவுக்கு ஒரு சமிக்ஞை அனுப்புது. அமிக்டலா? ஆமா, அந்த சமிக்கை நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, பயப்பட தேவையில்லைன்னு சொல்லுது. இதனால மன அழுத்த ஹார்மோன்கள் குறையுது, உடலும் மனசும் ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு போகுது. அப்போ நம்மள நாமே நேசிக்கிறது மூளைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த அன்பு கருணை பத்தி பேசும்போது ஒரு பழங்குடியினரின் கதை ஞாபகத்துக்கு வருது. நம்ம மனசுக்குள்ள அன்பு வெறுப்புன்னு 2 ஓநாய்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. நாம எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்கறோமோ அதுதான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. இது நரம்பியல் ரீதியா பொருந்துமா? ஆழமான ஒரு உண்மை அது. பரிணாம ரீதியா நம்ம மூளையில இந்த 2 ஓநாய்களுக்குமே இடம் இருக்கு. நம்ம மூதாதையர்கள் குழுக்களா வாழ்ந்தாங்க. அந்த குழுவோட உயிர் வாழ ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைச்சு பாசம் காட்டி பிணைப்போட இருக்க வேண்டியிருந்தது. இதுக்கு அன்பு ஓநாய் காரணமா இருந்துச்சு. இது நாம் என்ற உணர்வு, நம் குடும்பம், நம் நண்பர்கள், நம் ஊர் என்று நாம் பாதுகாப்பாக உணரும் வட்டம். மிக சரியா. ஆனா அதே சமயம் வேறு குழுக்கள் கிட்ட இருந்து ஆபத்து வரலாம். அவங்க கிட்ட இருந்து தங்களை காத்துக்க வேண்டியிருந்தது. இதுக்காக வெறுப்பு ஓநாய் உருவாச்சு. இது அவர்கள், தெரியாதவர்கள், அந்நியர்கள். இதுதான் இன்னைக்கு தப்பெண்ணமாகவும் பாகுபாடாகவும் மோதல்களாகவும் மாறுதா? ஆமா, இன்னைக்கு நம்ம மூளை இயல்பா மனுஷங்களை நாம் அவர்கள்னு பிரிச்சு பாக்குது. இந்த வெறுப்பு ஓநாய்க்கு நாம தீனி போடும்போது தான் பிரச்சனைகள் வருது. அப்போ நாம எப்படி அன்பு ஓநாய்க்கு உணவளிக்கிறது? அவர்களுங்கிற அந்த சுவர் எப்படி உடைக்கிறது? அதுக்கு மிகச்சிறந்த வழி பச்சாதாபம், எம்பத்தி. பச்சாதாபம்னா அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறது. இது மூளையில எப்படி நடக்குது? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பச்சாதாபம் என்பது வெறும் உணர்வு மட்டும் அல்ல, அது மூளையின் ஒரு கடினமான உழைப்பு. இதுக்கு 3 முக்கியமான அமைப்புகள் உதவுது. முதல்ல மிரர் நியூரான்கள். ஓ, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவர் கொட்டாவி விட்டா நமக்கும் வருமே, அது போலவா? அதேதான். அது ஒரு எளிமையான உதாரணம். ஒருத்தர் சிரமப்படுறத பார்க்கும்போது நாமளே அந்த சிரமத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த மிரர் நியூரான்கள் கொடுக்கும். சரி. அடுத்ததா இன்சுலான்னு ஒரு பகுதி. இது அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை, வலிய நம்ம உடம்புலயே உணர வைக்கும். அவங்க சோகமா இருந்தா நமக்கும் ஒரு பாரம் தெரியும். சரி. மூணாவது என்ன? மூணாவது தியரி ஆஃப் மைண்ட் அமைப்பு. இது கொஞ்சம் வித்தியாசமானது.
இது அடுத்தவங்களோட எண்ணங்கள், நோக்கங்கள், நம்பிக்கைகளை புரிஞ்சுக்க உதவுது. அவர் ஏன் அப்படி செஞ்சார்னு யோசிக்க வைக்கிறது இதுதான். ஓ, இந்த 3 அமைப்புகளையும் நம்ம பயன்படுத்தும் போது அவர்கள்னு நாம பார்த்தவங்க நம்மள மாதிரி உணர்ச்சிகளும் எண்ணங்களும் உள்ள நாம் தான் என்ற புரிதல் வரும். அந்த சுவர் உடையும். இது ஒரு பெரிய திறவுகோல் மாதிரி தெரியுது. சரி, இந்த உரையாடலோட மிக ஆழமான பகுதிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் என்ற இந்த உணர்வு. நான், எனது, என்னுடையதுன்னு இந்த உணர்வு எவ்வளவு வலுவா இருக்கோ அவ்வளவு துன்பமும் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது. இத பத்தி அறிவியல் என்ன சொல்லுது? நரம்பியல் பார்வையில இது ஒரு புரட்சிகரமான கருத்து. உங்க மூளையை ஸ்கேன் செஞ்சு பார்த்தா நான்னு ஒரு தனிமையும் ஒரு தலைமை அலுவலகம் எங்கேயுமே கிடையாது. என்ன சொல்றீங்க? அப்போ இந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து வருது? இந்த நான்கிற உணர்வு மூளையோட பல பகுதிகள் சேர்ந்து உருவாக்குற ஒரு தோற்றம் மாதிரி. அது ஒரு நிலையான பொருள் இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. செயல்பாடு. ஆமா, அதனாலதான் சில நரம்பியல் விஞ்ஞானிகள் இத சுயம்னு சொல்றத விட சுயமாக்கல், அதாவது செல்ஃபிங்னு சொல்றதுதான் சரின்னு சொல்றாங்க. சுயமாக்கல், செல்ஃபிங். அப்போ நான் என்பது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு செயல்பாடு. தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்து இதுதான் நான் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளும் ஒரு பழக்கம் போலவா? மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை நாம் கவனிக்க ஆரம்பிக்கும்போது அதன் பிடியிலிருந்து மெதுவாக விடுபட முடியும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நான்கிற உணர்வு எப்போதெல்லாம் குறையுதோ அப்போதெல்லாம் நாம அதிக மகிழ்ச்சியையும் அமைதியையும் உணர்றோம். உதாரணத்துக்கு, நீங்க இயற்கையோட ஒன்றி போகும்போது, இல்ல ஒரு இசையில முழுசா மூழ்கும்போது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையில நேரம் போறதே தெரியாம செய்யும்போது. ஆமாம், அந்த நேரத்துல நாங்கிற உணர்வு மறைஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல பிரச்சனையும் எதுவும் இருக்காது. அதனாலதான் சுயம் இல்லை என்றால் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நோ செல்ஃப், நோ ப்ராப்ளம். அதேதான். விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த நான்கிற இறுக்கமான பிடியை தளர்த்த ரொம்ப உதவுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மூளை ஒரு களிமண் தான். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே ஒவ்வொரு நொடியும் அத வடிவமைக்குது. இயற்கையாவே எதிர்மறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மூளையா இருந்தாலும், நல்லதை உள்வாங்குதல், சுய கருணை மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா நாமளே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய புதிய நரம்பு பாதைகளை உருவாக்க முடியும். மிகச் சரியா சொன்னீங்க. நினைவில் கொள்ளுங்கள், உங்க மனசுல நீங்க செய்யற சின்ன சின்ன தொடர்ச்சியான மாற்றங்கள் உங்க மூளையிலையும் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்க உங்க மூளையை மாற்றும்போது உங்க வாழ்க்கையை மாற்றுகிறீர்கள். இன்றைய உரையாடலிலிருந்து ஒரு சிந்தனையை உங்களிடம் விட்டுச் செல்கிறோம். இந்த ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வெடித்துச் சிதறிய நட்சத்திரங்களோட துகள்களாலானது. ஆமா, உங்க ரத்தத்துல இருக்கிற இரும்பு, நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன், இது எல்லாமே நட்சத்திரங்கள்ல பிறந்ததுதான். பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா இருக்கிற நாம அதிலிருந்து நம்மளை ஏன் ஒரு தனிப்பட்ட சின்ன நான் ஆக பிரிச்சு பார்க்கணும்? அந்த பிரபஞ்ச பிணைப்ப உணர்வது உங்க நான் என்ற உணர்வை எப்படி மாற்றும் என்று சிந்தித்து பாருங்கள்.